நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிரேடு குறைஞ்சிருச்சு, வேல்யூ குறைஞ்சிருச்சு, சம்பளம் குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் ஏன் எல்லாரும் பிஇயை நோக்கியே ஓடுறீங்க? அதுக்கு என்ன காரணம்? அதான் என் கேள்வி. மறுபடியும் பி ஒரு என்ட்ரி கொடுக்குது சார். உண்மையாக சொல்ல போனால் வேலை வாய்ப்பில் ஒரு என்ட்ரி கொடுக்குது. நீங்கள் நிறைய துறையில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோ இல்லை மற்ற கேள்வி இப்படி வச்சிடனா, வேறு துறை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படியே சொல்லலாம். உண்மையாக பார்க்க போனீங்கன்னா வேறு துறையில் போனேன்னா எனக்கு சம்பளம் குறைவு. இவர்கிட்ட கொடுங்க, ஃபர்ஸ்ட்டில் இருக்கவர்கிட்ட. மற்ற படிப்பு ஃபியூச்சரில் ஜீரோ தான் தரும்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். நான் ஆர்கிடெக்டாக இருக்கேன் சாஃப்ட்வேரில். ஓகே, அதுக்கு முன்னால் என்ன வந்தீங்க? அதுக்கு முன்னாடி நான் ஃபோட்டோகிராஃபராக இருந்தேன். ஓகே, அதை விட்டுட்டு இதுக்கு வந்தீங்க? ஃபோட்டோகிராஃபரில் நான் நிறைய கஷ்டப்பட்டேன் சார். எங்கள் அப்பா வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். நாங்கள் 5 பசங்க வீட்டில். ஸோ 5 பசங்களும் ஒரு ஐடியாவும் இல்லை, என்ன டிகிரி பண்ணோம், என்ன வேல்யூ, ஃப்ரெண்ட்ஸும் இல்லை அவ்வளோ. ஸோ எங்கள் வீட்டில் வந்து 5 பேர் 5 டிகிரி பண்ணாங்க, வேறு டிகிரி பண்ணாங்க. ஹோம் சயின்ஸ் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபஷன் ஃபோட்டோகிராஃபி தான்? ஃபோட்டோகிராஃபி தான். எந்த நாட்டில் இருந்தீங்க? இங்கே இருந்தீங்க? நான் இங்கே தான் இருந்தேன். அப்புறம் சிங்கப்பூர்லேயும் நான் ட்ரை பண்ணேன். நிறைய கான்ட்ராக்ட்ஸ் கிடச்சிது. ஆனால் அந்த பட்ட ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகமாக இருந்தது எனக்கு. துபாயில் ஒர்க் பண்ணேன், அப்புறம் சிங்கப்பூர். எனக்கு என்ன புரியலனா, உங்கள் ப்ரொஃபைல் நான் பார்த்தேன், துபாய், அப்புறம் சிங்கப்பூர், வேறு நாடுலாம் கூட எங்கேயோ போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாடுகளுக்கும் போய் ஃபோட்டோகிராஃபியில் காசு பண்ண முடியலையா? பண்ண முடியல சார். நான் நிறைய வந்து ட்ரை பண்ணேன். உங்கள் வீட்டில் எத்தனை பசங்க இருப்பாங்க? 1-2 தான். பர்த்டே இருக்குது, இப்போ நான் ஃபோட்டோகிராஃப் எடுக்கணும். ஸோ அதில் நிறைய ரிஸ்க்கும் இருக்குது, அதே மாதிரி காம்படிஷனும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வந்து எவ்வளோ இன்கம் வருது என் கையில், என் பாக்கெட்டில் எவ்வளோ காசு போட போகிறேன்னா, ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், கேமராக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா, எனக்கு கேமராவுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ அது வரத்துக்கே எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ அதே மாதிரி எனக்கு வேலை டைமில் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஐடியில் இருக்கும்போது நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. எனக்கு கம்பெனி வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துச்சு. நான் வந்து ஒரு 6 சிக்மா சர்டிஃபைட்னா, நான் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட்னா, எல்லாமே எனக்கு கம்பெனியே கொடுத்துச்சு. எனக்கு அதுக்கு அவுட்புட்டாக நான் நல்லா ஒர்க் பண்ணி அது ப்ரூஃப் பண்ணி காமிச்சேன். ஸோ நான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து 5 வருஷமாக ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐடியில் வந்து 10 வருஷம். ஸோ அதனால் எனக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் வந்தது. ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபியில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். சப்போர்ட் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃபேமிலி இல்லை. ஸோ அதனால் நான் அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நான் ஐடிக்கு வந்துட்டேன். பட் யூ மேக்கிங் குட் மணி நவ். now I'm making good money. சாட்டை கொடுங்க. இல்லை, பேஷனை ஃபாலோ பண்ணணும், அப்புறம் விஸ்காம் படிக்கணும், சைக்காலஜி படிக்கணும், பேலன்ஸ் கற்றுக்கணும்லாம் சொல்கிறோம். பட் ரியாலிட்டின்னு பார்க்குறப்ப, நிதர்சனம்னு பார்க்குறப்ப இதானே உண்மையாக இருக்குது. ஒரு ஃபோட்டோகிராஃபி ஒரு நல்ல டேலண்டான நல்ல ஆர்ட் ஃபார்ம், அவரும் போராடி பார்த்துருக்கிறாரு, காசு இல்லை. அப்போ காசு இருக்கிறதுக்கு தானே போவாங்க. ஒரு சிம்பிள் பேசிக் லாஜிக் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, ஒரு அலை அடிக்குது, அந்த அலையில் நான் சேர்ந்து போயிடுறேன், ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லை. ஆனால் இதே ஃபோட்டோகிராஃபி எனது மாணவர்கள் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஒரு ஆண்டுக்கு 160 மாணவர்களுக்கு மேலே எங்கள் கல்லூரியிலேருந்தே வெளியே வராங்க. இவங்க எல்லாத்துக்குமே வேலை கிடைக்க தான் செய்யுது, துறை சார்ந்து இருக்க தான் செய்கிறாங்க, போராடுறாங்க, இருக்கிறாங்க. இட்ஸ் அ ப்ராசஸ். உடனடியாக படித்து வந்தோம், முடித்தோம், வந்தோடனே மேலே போகணும்னு நினைக்கிறது வாழ்க்கையில். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? 40 வயசில் பர்ன் அவுட் ஆகுது. இது ஒரு தொடர் போராட்டம். 10 ஆண்டுகளாக படத்தில் நடித்து எவ்வளவோ பணம் போட்டு ஒன்றுமே இல்லாமல் போண்டி ஆனவங்களையும் நம்ம பார்க்குறோம். படத்தில் நடித்து ஹீரோவாய் வெளியே வந்தவங்களும் பார்க்குறோம். ஆனால் ஹீரோவாக வந்தவங்க ஒரு 1 அல்லது 0.5% தான். போராடிக்கிட்டே இருக்கான் பாருங்கள், அதுதான் மெஜாரிட்டி. அதுதான் இங்கே இருக்குது. நான் இன்ஜினியரிங் சேர்ந்ததுனால அல்லது இன்ஜினியரிங் படித்ததுனால, அதன் மூலம் ஒரு வேலை கிடைச்சதுனால என் குடும்பமே தன்னுடைய நிலையில் உயர்ந்தது அப்படிங்கிறவங்க எவ்வளோ பேர்? எஸ், அவர்கிட்ட கொடுங்க சார். எங்கள் அம்மா 100 நாள் வேலைக்கு போயிருக்கலாம் சார். நான் இன்ஜினியரிங் படித்தேன், வட்டிக்கு வாங்கி தான் சார் படிக்க வச்சாங்க. நான் படித்து முடிச்சோடனே வேலைக்கு போகல சார். இப்படி அரிய இருந்துச்சு. பக்கத்தில் வச்சுங்க. ஆனால் பிஇ முடிச்சு சொல்லி தான் நான் போனேன். என் கம்பெனி நான் பிஇ முடிச்சு தான் தெரியுது. வரைக்கும் சர்டிஃபிகேட் ப்ரெசென்ட் பண்ணல. இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் மட்டும் வச்சிருக்கேன். அவங்க ஓகேன்ட்டாங்க. அதை வச்சு தான் நான் போனேன். அதை வச்சு தான் இன்ன வரைக்கும் என் குடும்பத்தில் வந்து ஒன்றுமே இல்லாமல் எங்கள் அம்மா அப்பா வேலைக்கு போகிறதில்ல. நாங்கள் டெவலப் ஆகிட்டோம், எங்கள் வீடை கட்டிட்டோம். இப்போ ஓரளவுக்கு நீட்டாக நல்லாயிருக்கும் சார். ஓகே, வேற என் குடும்பத்தினுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தது யார்? ஸோ ராமேஸ்வரத்துலேருந்து தான் நான் வரேன். அப்பா வந்து ஃபிஷிங் தான் பண்ணுறாங்க. ஸோ என்னை வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்ச ஒரு காரணத்தினால இப்போ என்னோடய லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். நான் ஊருக்கு போனேன் அப்படின்னா வந்து ஒரு சோஷியல் அப்லிமெண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா அந்த ஏரியாவிலேருந்து வரவங்க வந்து அந்தளவுக்கு சொசைட்டிலையும் சரி, இல்லாட்டி ஃபினான்ஷியலும் சரி ரொம்ப பெரிய அளவில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இப்போ நான் படித்து வந்ததுனால ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு ஃபேமிலியை வந்து மேலே வருதா இல்லையா? ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்டுங்கும் போது வந்து குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணுறதே ஒரு நல்ல விஷயம். நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் தான். அதுவும் இல்லாமல் அது வந்து சின்ன கிராமம் சின்ன ஊர் அப்படிங்கிறதுனால அந்த வேர்ட் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆகும்போது வந்து நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களும் சரி நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களும் இன்ஜினியரிங் போவாங்க. ஒரு சொசைட்டியை வந்து மேலே வர்றதுக்கு ஒரு இது இருக்கு.
அம்மா வந்துட்டு நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, அப்போ ஒரு கார் எடுத்து நம்ம பாட்டி தாத்தா வயசாயிடுச்சு, ஒரு நாள் அட்லீஸ்ட் கூப்பிட்டு போகணும். நான் சம்பளம் வாங்கிட்டு நான் 1 இயர்லேயே வந்துட்டு ஒரு கார் சொந்தமாக எடுக்க முடிஞ்சுது. என்னால் சொந்தமாக எனக்கான சில திங்ஸ் இது வாங்க முடிஞ்சுது. எனக்கு என்னென்ன தேவை, எங்கள் அம்மா என்னென்ன ஆசைப்பட்டாங்க, அது ஒன்று நிறைவேற்ற முடியுது. நான் எங்கே போனாலும், எந்த இதில் போனாலும், எந்த ஃபீல்டில் போனாலும் எனக்கு இன்றைக்கி வேலை இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற ஒர்க் விட்டாலும் எனக்கு 4-5 ஆஃபர் கையில் இருக்குது போகிறதுக்கு. அந்த ஃபீஸிபிலிட்டி எனக்கு கொடுக்குறது நான் இன்ஜினியரிங் படித்தனால. எங்கள் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான், ஆப்ரேட்டர் தான் அப்பா. இருந்தாலும் எங்கள் மாமா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி டெக்னிக்கல் சைடில் போ அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்றைக்கி இன்ஜினியரிங் எடுத்ததுனால இன்றைக்கி என் தம்பி தங்கச்சி எல்லாருமே நல்லா வெல் செட்டில்டு. ஆனால் அவங்க எல்லாமே சயின்ஸ் மேஜரில் தான் போனாங்க. எங்கள் ஃபேமிலி டோட்டலாக சேஞ்ச் ஆனதுக்கு இந்த ஒரு இன்ஜினியரிங் இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, நான் இந்த பக்கம் கேட்குறேன். நான் இன்ஜினியரிங் படிப்பை எடுத்ததால் என்னுடைய குடும்பம் நசிந்தது என்றோ அல்லது பர்சனலாக நான் பாதிக்கப்பட்டேன் என்றோ யாராவது இருக்கீங்களா? எங்கள் அம்மாவுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிகையில் பின்னாடி பிஇன்னு போடணும், அதுக்காக நான் பிஇ படிக்கணும். என்னோட பேஷன் போயிடுச்சு எனக்கு. என் அளவில் நான் பாதிக்கப்பட்டேன், என்னுடைய குடும்பம் இன்ஜினியரிங் என்கிற படிப்பால் நசிந்து விட்டதுங்கிறவங்க யார்? சார், பர்சனலாக நான் பாதிக்கப்படல. ஆனால் சில என்னோட நண்பர்களோட உதாரணத்தை நான் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். இவங்கெல்லாம் வெளியே கம்பெனிக்கு போகணும்னு நடக்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் காலேஜுக்குள்ளே ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ரொம்ப டார்ச்சர் பண்ணப்படுறாங்கிறது அவங்களுக்கு தெரியல. என்னன்னா, நம்ம கிராமத்துலேருந்து வர எல்லாரும் நீங்கள் வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சோன்னு வேலைக்கு போகலன்னு நினைக்கிறீங்க. அது நடக்கிறது இல்லை. தேர்ட் இயர் வந்தோடனே அவன் பயங்கர டிப்ரெஷனுக்கு ஆளாகிறான் சார். காரணம், இனி வரப்போகிற கம்பெனி எல்லாமே ரவுண்டு வைக்கிறதே ஜிடி. அங்கேயே நம்மால் புட்டுக்கிறான். ஏன்னா அவனுக்கு இங்கிலீஷ் வராது. அவன் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கலாம், கோர் அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இங்கிலீஷ் தெரியாதனால அவனால் பிழைக்க முடியல. அதனால் இவங்க நினைக்கிற மாதிரி இன்ஜினியரிங் வந்துட்டா ஈஸியாக என்னோட ஃபேமிலி செட்டில் ஆயிடுது, எங்கள் அப்பா தொழில் பண்ணார், ஃபார்மராக இருந்தார், என் பையன் போய் இன்ஜினியராக இருக்கிறான்னு நான் சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் அவங்க அப்பா பொட்டி கடை வச்சுருந்தார், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அவனுக்கு இன்ஜினியரிங் படிக்க வச்சார். பயங்கர புத்திசாலி சார். மேக்ஸில் அவனை மாதிரி ஜீனியஸே கிடையாது. ஹாஸ்டலில் உட்காந்து எல்லாருக்கும் அவன் தான் கிளாஸ் நடத்துவான். ஆனால் அவனுக்கு இங்கிலீஷ் அவ்வளோக்கா வராது. நாங்கள்லாம் ஈஸியாக இங்கிலீஷ் தெரியுங்கிற ஒரே காரணத்தினால ஃபஸ்ட்டு கம்பெனி அட்டன் பண்ணுறதுலே ப்ளேஸ் ஆகிட்டு போயிடும். இவர் சொல்கிற மாதிரி காலேஜுமே அவங்களோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கள தான் ஃபஸ்ட்டு ரெப்ரசென்ட் பண்ண வைக்குது. ஆனால் இவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வர்ற காலம் எப்போவா இருக்கும்னாக்கா டாப் கம்பெனிஸ்லாம் போய் மீதி இருக்கிற பிபிஓவில் தான் போவான். பிபிஓ மறுபடியும் தேடி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் எதிர்பார்க்குது, பேசணும் தான் எதிர்பார்க்குது. முடியல. இதனால என்ன ஆகுது, சில பேர் ட்ராப் அவுட் ஆகுறாங்க. எத்தனை உயிர் நம்ம இன்ஜினியர்ஸை இழக்கிறோன்னா இதனால தான் காரணம். ஃபனல் மாதிரி இருக்குது சார், ஓப்பனிங் பெருசாக இருக்குது, எல்லாம் ஈஸியாக என்டர் ஆயிடுறாங்க, வெளியே போக முடியல. சில பேர்னால டிகிரியே முடிக்க முடியல, அரியர் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். அவனால் வேலை கிடைக்க மாட்டேங்குது. கடைசியில் அவன் என்ன பண்ணுறான், நாங்கள்லாம் வேலை கிடச்சிருச்சுன்னு ஃபேஸ்புக்கில் போட்டுட்ருக்குறோம். இப்போ அவன் ஃபைலை தூக்கி ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கிறான் சார். எங்கேயாவது என்னோட திறமைக்கு வேலை கிடைக்குமான்னு கிடைக்காது, மொழிக்கு தான் வேலை கிடைக்கிது. இங்கிலீஷ் தெரிஞ்சால் பிஸ்ட்டு வேலை பார்த்துடலாம் இங்கே, அவ்வளோதான் இவங்க எதிர்பார்க்குறதெல்லாம். எந்த நெட்வொர்க்கிங் கம்பெனியும் உங்களோட கோரை எதிர்பார்த்து உங்களை வேலைக்கு கூப்பிடல. அதெல்லாம் அவன் மைசூரில் கூட்டிகிட்டு போய் 6 மாதம் உட்கார வச்சு நல்லா ட்ரைனிங் கொடுத்து தான் அவங்களை தயாரிக்கிறான். எந்த இன்ஜினியருமே நம்ம கோரில் வந்து ஒன்றுமே தெரிஞ்சுட்டுலாம் போகிறதில்ல. இந்த உண்மையை நீங்கள் ஓகே, இன்னைக்கு அப்போ இன்ஜினியரிங் என்பது ஒரு சர்டிஃபிகேட் தான் நினைக்கிறீங்களா? இது ஒரு கேட் பாஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க சார். கேட் பாஸ் மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோதான்.